போடுறா எல்லாம் கட் பண்ணி போக பெருமாள் அடிச்சு வச்சதுக்கு பெருமாள் ஆகாத கூட்டத்துக்கு ரெண்டுக்குமே நடவடிக்கை இருக்குங்க. எங்க சார் எடுத்தீங்க? இருக்குது எங்க எடுத்தீங்க? திருடல பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கிறீங்க? நீங்க சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன். 5:30 மணிக்கு அட்வொகேட் சார் ஓடி ஒளின்னா நேத்து எனக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் போடுது. 5:30 மணிக்கு என்னால போயிருக்க முடியாதா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி சார் வந்து அரெஸ்ட் பண்றீங்க? பைப் வச்சதுக்கு வீடியோ நான் வச்சிருக்கிறேன். கேட்டதுக்காக கைது செய்கிற போலீஸ் அராஜக ஒழிக. இது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளாகவே இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டியை உடைக்கும் திமுகவினர் அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த நீர்த்தேக்க தொட்டியை உடைச்ச இந்த திமுகவினரை கண்டித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த வழக்கறிஞரை கைது செய்திருக்கிறது இந்த காவல்துறை. அதுவும் விடிய கால 5:30 மணிக்கு வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து காவல்துறையினர் அராஜகத்தோடு கைது செய்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திடீர் குப்பம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நீர்த்தேக்க தொட்டி அமைச்சது திமுகவினர். திமுக அந்த ஊராட்சி தலைவர் தான் வந்து நீர்த்தேக்க தொட்டியை அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த மக்களுக்கு. இப்போ என்ன விவகாரம் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில, திமுகவுக்கு ஓட்டே விழுவலையும் ஒரு ஓட்டு கூட திமுகவினருக்கு அந்த பகுதி மக்கள் போடவில்லை. இப்போது இதை ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் வந்து நீர்த்தேக்க தொட்டியை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தேன், நீங்களே எனக்கு திமுகவுக்கு ஓட்டு போடலை, அதனால் இந்த நீர்த்தேக்க தொட்டியை நான் உடைக்கிறேன்னு சொல்லி 50க்கும் மேற்பட்ட குண்டர்களுடன் வந்து திமுகவினரும் அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் இந்த நீர்த்தேக்க தொட்டியை உடைச்சி எரிஞ்சிருக்காங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போன இந்த வழக்கறிஞரை இப்போ கைது செய்திருக்கு போலீஸு. திமுகவின் ஏவல் துறையான இந்த காவல்துறை இன்னும் முழுமையாக திமுகவிலேருந்து விடுபடலை போல். இன்னும் திமுகவுக்கே ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிட திருட்டு திமுக காவல்துறை. வா 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 போடுறா எல்லாம் கட் பண்ணி போக போடுறா வா 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 போடுறா எல்லாம் கட் பண்ணி போக என்ன சார் விசாரணை? எங்க பண்ணீங்க விசாரணை? கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுத்தீங்க? பெருமாள் அடிச்சு வச்சதுக்கு பெருமாள் ஆகாத கூட்டத்துக்கு ரெண்டுக்குமே நடவடிக்கை இருக்குங்க. எங்க சார் எடுத்தீங்க? இருக்குது எங்க எடுத்தீங்க? வாங்க தயவு செய்து வாங்க, கோஆபரேட் பண்ணுங்க. மணி அப்ப 5:30 மணி. திருடல பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கிறீங்க? நீங்க சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன். 5:30 மணிக்கு அட்வொகேட் சார் ஓடி ஒளின்னா நேத்து எனக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் போடுது. 5:30 மணிக்கு என்னால போயிருக்க முடியாதா? அவங்க அரெஸ்ட் பண்ணீங்களா சார்? எப்படி சார் கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க? அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எங்க வேலை சார், நாங்க பாத்துக்கிறோம். உங்களை கூப்பிடுறோமா, நீங்க வாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி சார் வந்து அரெஸ்ட் பண்றீங்க? பைப் வச்சதுக்கு வீடியோ நான் வச்சிருக்கிறேன். பைப் வச்சு சார் 2 பேர் கொடுத்தா 2 பேர் வாங்கிருவீங்களா? சரி, நான் கொடுத்ததுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதுதான் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சொல்றோம். வீடியோ எடுத்துட்டு பாத்துக்கலாம். போலீஸ் அராஜக ஒழிக! போலீஸ் அராஜக ஒழிக!
குடிநீர் கேட்டதுக்காக கைது செய்கிற போலீஸ் அராஜகம் ஒழிக. தயவு செய்து வந்து ஏன் போய் தேவையில்லாம பேசு. போலீஸ் அராஜகம் ஒழிக. குடிநீர் மக்களுக்கு குடிநீர் கேட்டதுக்காக கைது செய்கிற போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. குடிநீர் கேட்டதற்காக திமுகவினுடைய நிர்வாகியினுடைய பேச்சை கேட்டு போலீஸ் அடிப்படை குடிநீர் வசதி கேட்டதற்காக சுமார்மா குடிநீர் வசதி கேட்டதற்காக திமுகவினுடைய நிர்வாகியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி புகார் மனு கொடுத்த என்னையே கைது செய்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினுடைய அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கைதுக்கு அஞ்ச மாட்டோம். குடிநீர் பிரச்சனை தீர்கிற வரை தொடர்ந்து நான் போராட்டத்தை முன்னெடுப்போம்.